சில கேள்விகள் சாதாரணமாக தோன்றும், ஆனால் அதற்கான பதில்தான் அறிவை வெளிப்படுத்தும். ஒரு நாள் அக்பர் மன்னர் தன் இராணுவத்தோட சாலையில் சென்று கொண்டிருந்தார். சாலையின் ஓரத்தில் பீர்பால் அமைதியாக அமர்ந்திருந்தார். அக்பர் கேட்டார், பீர்பால், இந்த சாலை டெல்லி போகுமா? பீர்பால் சிரித்தார். மன்னா, சாலை டெல்லி போகாது, நாம் தான் அதை பயன்படுத்தி டெல்லி போகிறோம். அந்த ஒரு வரி அக்பர் மன்னரை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் சிந்தித்தார். எவ்வளவு எளிய சொல், ஆனால் எவ்வளவு ஆழமான உண்மை. வழிகள் எல்லோருக்கும் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தி முன்னேறும் மனசு சிலருக்குத்தான் இருக்குது. நடப்பவன் தான் வழியை உருவாக்குவான். நடக்க முடியாது, ஓட முடியாது, ஆனால் எல்லோரையும் சேர்க்கும். அது என்ன? சாலை. அக்பர் பீர்பால் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஃபோக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சில கேள்விகள் சாதாரணமாக தோன்றும், ஆனால் அதற்கான பதில்தான் அறிவை வெளிப்படுத்தும். ஒரு நாள் அக்பர் மன்னர் தன் இராணுவத்தோட சாலையில் சென்று கொண்டிருந்தார். சாலையின் ஓரத்தில் பீர்பால் அமைதியாக அமர்ந்திருந்தார். அக்பர் கேட்டார், பீர்பால், இந்த சாலை டெல்லி போகுமா? பீர்பால் சிரித்தார். மன்னா, சாலை டெல்லி போகாது, நாம் தான் அதை பயன்படுத்தி டெல்லி போகிறோம். அந்த ஒரு வரி அக்பர் மன்னரை ஆச்சரியப்பட வைத்தது. அவர் சிந்தித்தார். எவ்வளவு எளிய சொல், ஆனால் எவ்வளவு ஆழமான உண்மை. வழிகள் எல்லோருக்கும் இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தி முன்னேறும் மனசு சிலருக்குத்தான் இருக்குது. நடப்பவன் தான் வழியை உருவாக்குவான். நடக்க முடியாது, ஓட முடியாது, ஆனால் எல்லோரையும் சேர்க்கும். அது என்ன? சாலை. அக்பர் பீர்பால் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் ஃபோக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.